இணையத்திற்கும் பெருமத்திற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் சனிக்கிழமை சுபஹ் தொழுகைக்கு பிறகு மார்க்க சட்ட விளக்கம் என்று நாம் அல்லாஹ்வின் கிருபையினால் கிட்டத்தட்ட ஒரு வருடமாய் நாம் கேட்டு வருகிறோம். அந்த வகையில் கடந்த மாதம் நோயாளி தொழுகை, ஒரு நோயாளி தங்களுடைய உடலிலே நோயை அடைந்து விட்டால் அவர் ஃபர்லான தொழுகைகளை எப்படி தொழுது வர வேண்டும் என்பது பற்றி உண்டான சட்டத்தை ஷாஃபிஈ மذஹபின் அடிப்படையிலும் ஹனஃபி மذஹபின் அடிப்படையிலும் கடந்த மாதம் நாம் முழுமையாக கேட்டு வந்தோம். இந்த மாதம் 3 கேள்விகளுக்கு உண்டான பதிலை நாம் அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு முன்பு பாங்கு சொல்லப்படுகிறது. அந்த பாங்கு சொல்வதற்காக வேண்டி முஅத்தின் மைக்குக்கு முன்னால் நின்று விட்டால் பாங்கு சொல்வதற்கு முன்பு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அவர் சொல்கிறார். நம்ம முஅத்தின்லாம் அப்படிதான் அதெல்லாம் சொல்கிறார். ஒருவேளை அவர் மறந்துட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மறந்துட்டு அல்லாஹு அக்பர்னு தொடங்கிட்டா உடனே அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லு அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை உண்டு. அதில் நிறைய நம்முடைய முஅத்தின்களை நம்மள்கிட்ட வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணுமா அல்லது என்ன சொல்லணுமா சிலர் அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. இப்போ அந்த அடிப்படைக்கு இப்போ அந்த சட்டத்தை நம்ம கட்டாயமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஷாஃபிஈ மذஹபின் அடிப்படையிலும் ஹனஃபி மذஹபின் அடிப்படையிலும் ஒரு சுன்னத்தான நடைமுறையை நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. என்னன்னு சொன்னால், பாங்கு சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன்பு ஸலவாத்து சொல்ல வேண்டும். இது சுன்னத்து, கட்டாயமாக சொல்லி தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒரு முஅத்தின் மைக்குக்கு முன்னாடி போய் நின்று அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஸலவாத்து சொல்லி தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சுன்னத்தான நடைமுறை என்னன்னா, பாங்கு சொல்வதற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி ஒரு பரக்கத்தை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு ஸலவாத்து சொல்வது. இது வந்து ஹஜ்ரத் அபூ பக்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் வந்து பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மிகவும் பிரியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு அவங்கள வந்து பாங்கு சொல்ல வைப்பாங்க. அப்படி பாங்கு சொல்ல வைத்தவர்களுடைய லிஸ்ட்டில் அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஸலவாத்து சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அபூ பக்ரா ரலியல்லாஹு தஆலா வந்து ஸலவாத்து சொல்லி சொல்லுவாங்க. அந்த வகையில் ஷாஃபிஈ மذஹபின் அடிப்படையிலும் ஹனஃபி மذஹபின் அடிப்படையிலும் பாங்கு சொல்வதற்கு முன்பு ஸலவாத்து சொல்லி சொல்வது ஒரு அழகிய நடைமுறை என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்ம ஸலவாத்து சொல்லி பாங்கு சொல்லுவோம். சரி, பிஸ்மில்லா சொல்லலாமா? பிஸ்மில்லா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. பிஸ்மில்லா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நடைமுறையும் நம்மள்கிட்ட கிடையாது. ஏதோ ஒரு முஅத்தின் இங்கே வந்து பாங்கு சொல்லும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு சொன்னாரு. அந்த அடிப்படையில் அதை கேட்டுட்டு அப்படியே தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சில பேர் முஅத்தின்களை தட்டி விட்டு பிஸ்மில்லா மறந்துட்டாரு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க. அப்படி சொல்றது அழகிய நடைமுறை இல்லை. அப்படி நாம் சொல்லவும் கூட அதுதான் மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இமாம் வந்து இகாமத் சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் முஸல்லால வந்து அதுக்கு முன்கூட்டியே அவர் வந்து நின்றணும். இதுதான் இமாமுடைய கடமை, இமாமின் மீது கடமை. இப்போ இமாம் வந்து கொஞ்சம் தாமதமாக வரார், ஏதோ ஒரு சூழல், அவரும் மனிதன் தானே, ஏதோ ஒரு சூழல் லேட்டாக வரார். இப்போ ஒருத்தர் வந்து நின்றாங்க, அது முஅத்தினாக இருக்கட்டும் அல்லது நல்ல காரியாக இருக்கட்டும் அல்லது பெரிய இமாமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து நின்றுட்டாங்க. முஸல்லால வந்து நின்றுட்டா இப்போ பின்னாடி நிற்கிறவங்க இமாம் அப்போதான் தாமதமாக வர்றாரு பார்த்துட்டாங்க, உடனே தெளிவு அப்படின்னு முஸல்லால நின்றவங்களை கூப்பிடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அது அந்த முஸல்லா அந்த இமாமுக்கே சொந்தமானதாக இருந்தாலும், இப்போ என்ன பொறுத்தளவில் சலாமத் மஸ்ஜிதினுடைய முஸல்லா எனக்கு தான் சொந்தம் என்று இருந்தாலும் கூட நானே தாமதமாக வரேன், தாமதமாக வர்றது தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே.
நான் தாமதமாக வரேன், திடீர்னு பார்க்குறீங்க இக்காமத் சொல்லப்படுது, இந்த நேரத்தில் இமாம் வந்துட்டாரு சொல்லிட்டு முசல்லால யாராவது ஒருத்தர் மத்தியனோ அல்லது யாராவது ஒருத்தர் நிற்கிறாங்க, இமாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிடலாம் கூடாது. கூப்பிடுவதற்கு உண்டான உரிமை யாருக்குமே கிடையாது, இமாமுக்கே கிடையாது. இமாமே லேட்டா வராங்கன்னா மத்தியில் நின்றாருன்னு சொன்னா அந்த முசல்லால இழுத்துட்டு வருவதோ, அந்த முசல்ல நான் வந்துட்டேன் நீ வெளியே வந்துருவா அப்படின்னு சொல்வதோ யாருக்கும் உண்மையே கிடையாது. இப்போ நம்ம மஹல்லால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இவன் தாமதம் வராரு, இமாம் பார்க்குறாங்க, உடனே மத்தியன் அந்த இடத்துல ஏற்கனவே போய் நின்ட்டாரு அல்லது உட்காந்துட்டாருன்னா அல்ல அந்த இடத்துல அவரை கூப்பிட்டு அவரை வந்து இழுத்து கொண்டு வந்து இமாம் வந்துட்டார் நீ வெளியே வா அப்படின்னு சொல்வது நல்ல நடைமுறை இல்லை. யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. அதே சமயம் இமாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் லேட்டா வராது, இமாமுக்காண்டி வெயிட் பண்ணி நம்ம தொழுகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பின்னாடி நின்று தொழக்கூடியவர்கள் பொருந்தி கொண்டால், சட்டத்தை நல்லா விளங்கிக்கணும். இமாம் எனக்காக வேண்டிய சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, சட்டத்தை நல்லா விளங்கிக்கணும். பின்னாடி நின்று தொழுகிறவங்க இமாமுக்கு பின்னாடி நம்ம நின்று தொழுதா ஒரு திருப்தியா இருக்கும் நமக்கு. இமாம் வந்து கரெக்டா ருக்கு சுஜூது குர்ஆன் ஆயத்துக்கெல்லாம் கரெக்டா ஓதுவாரு அப்படின்றதுக்காக வேண்டி இமாம் தாமதமா வர்றதுங்கிறது ரொம்ப நேரம் இல்லை, ஏதோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான், அல்லது இக்ராமத் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் கரெக்டா வந்துடுறாரு, எப்படியோ அவர் பின்னாடி நின்று தொழுதா நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது அப்படின்ட்டு பின்னாடி நின்று தொழக்கூடிய மஃமூமீன்கள் திருப்தி அடைந்தால், திருப்தி கொண்டால் அந்த இமாமுக்காக வேண்டி தாமதப்படுத்தி வெயிட் பண்ணலாமா? தாராளமாக வெயிட் பண்ணலாம். இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுது ஒரு திருப்தி கிடைக்குது, நம்ம நின்று தொழுவோம். இமாம் அந்த நேரத்தில் தான் வரணும், அதிக அவர் லேட்டாக வராரு, அதிக அவர் தாமதமாக வராரு அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இமாமுக்கு பின்னாடி நின்று நம்ம தொழுகிறதுனால ஒரு திருப்தி நமக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு இது இருந்து எல்லா மஃமூம்களும் அதை கபூல் செய்து கொள்கிறார்கள் என்று இருந்தா இமாமுக்காண்டி வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை, இந்த நேரத்துல அந்த தொழுகை கட்டாயமா நடந்துடணும், இதுதான் எல்லா மஃமூம்களுடைய திருப்தி என்று இருந்தா அப்ப முசல்லாவில் நிற்கக்கூடியவர்களை இக்காமத் சொல்லக்கூடிய நேரத்தில் நல்லா கவனிக்கணும். இக்காமத்துக்கு முன்னாடி உள்ள நேரத்தில் இல்லை, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டாரு அதனால கூப்பிட்டாதீங்கன்ற அர்த்தம் இல்லை, 3 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டாரு அதனால கூப்பிட்டாதீங்கன்ற அர்த்தம் இல்லை. இக்காமத் சொல்லக்கூடிய நேரத்தில் முசல்லாவில் யார் நின்றாலும் அவரை திருப்பி அடைப்பது என்பது யாருக்கும் அது உரிமை கிடையாது. இமாமாக இருந்தாலும் அவருக்கும் அவர் கூப்பிடுவதற்கான இது கிடையாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். 3வது விஷயம், இது ஷாஃபி மதத்தினுடைய அடிப்படையில் நம்ம குனூத் ஓதுறோம். சுபஹ் தொழுகையில் 2வது ரக்அத்தில் நம்ம வந்து ருக்குவிற்கு போயிட்டு நம்ம எழுந்திருச்சு நின்றோம்னு என்ன செய்யறோம்? குனூத் ஓதுறோம். ஷாஃபி குனூத் ஓதுறோம். அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதைத் வஆஃபினா ஃபீமன் ஆஃபைத் அப்படின்னு ஓதுறோம். இப்போ இதில் வந்து நம்முடைய மஹல்லாவாசிகளில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, நல்ல விஷயம்தான், ஆனால் அதை அங்கே செய்யக்கூடாது, தொழுகையில் அதை செய்யக்கூடாது. என்னன்னா நம்ம வந்து அந்த குனூத்தினுடைய முடிவில் வஸல்லல்லாஹு தஆலா அலா சய்யிதினா முஹம்மதின் அப்படின்னு சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கேட்டதுமே சலாத்து சொல்லணும் அப்படின்னு நம்ம பயான்லாம் சொல்லிடுறோம். அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப ஆர்வத்தில் மற்ற நேரங்கள்ல எல்லாம் விட்டுருவாங்க, ஆனால் கரெக்டாக அந்த குனூத்துடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு தஆலா அலா சய்யிதினா முஹம்மதின் சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்படி சொல்வது என்னுடைய காதிலும் வந்து கேட்கிறது. இந்த விஷயம் வந்து செய்யலாமா? தொழுகையில் இப்படி செய்யலாமா? அப்படி செஞ்சீங்கன்னா உங்க தொழுகையை முறிஞ்சு போயிடும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்க தொழுகையே முறிஞ்சு போயிடும். அப்ப ஸலவாத் சொல்லக்கூடாதா? இமாம் தான் ஸலவாத் சொல்றாரு, அதுவே எல்லாமே சொன்னது மாதிரி. இமாமுக்கு பின்னாடி நீங்க நின்று தொழுகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், இந்த ஃபர்லான தொழுகையை இமாமுக்கு பின்னால் நின்று சிறப்பு மிக்க கிப்லா நோக்கி அல்லாஹ்வுக்காண்டி தொழுகின்றேன் அப்படின்னு சரண்டர் ஆயிட்டீங்க. இப்போ இமாம் என்ன செய்யறாரோ அதைத்தான் நீங்க செய்யணும். இமாம் வந்து என்ன
செய்யறாரோ அதை நீங்க செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் இமாமுக்கு முன்னாடி செய்வதோ அல்லது இமாமுக்கு பிறகு தாமதமாக செய்வதோ அல்லது இமாமை விட்டு சப்தத்தை உயர்த்தி செய்வதோ செஞ்சீங்கன்னா உங்க தொழுகையும் முடிந்து போயிடும். தொழுகையும் முடிந்து போயிடும். அது எதை செய்தாலும் சரி. சில பேர் வந்து அல்லாஹு அக்பர் அப்படின்றீங்க, சில நேரங்களில் சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி குர்ஆனுடைய தஸ்பீஹ், இந்த ருக்கூல ஓதக்கூடிய தஸ்பீஹ், அதே மாதிரி சஜ்தால ஓதக்கூடிய தஸ்பீஹ், அதே மாதிரி எழுந்திருக்கிற நேரத்தில் அல்லாஹ் கூட சேர்ந்து சொல்றீங்க. அவர் எழுப்புங்க, அவர் அடிக்கடி சத்தம் போடுறாரு, அவர் எழுப்புங்க, தூங்குறாரு பாருங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் அக்பர்ன்றாரு. அந்த சவுண்டு சொல்லும் போது என்னமோ நம்ம தான் தப்பா சொல்லிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள்ல சந்தேகங்கள்லாம் நமக்கு வந்துடுது. சில நேரங்கள்ல நீங்க உங்களுக்குள்ளாகவே ஏதாவது ஒரு சப்தத்தை நீங்க சொல்லும் போது நம்ம தான் ஏதாவது விட்டுட்டோமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அந்த இடத்துல ஏற்பட்டு விடுகிறது. அதே போல இந்த அல்ஹம்து சூரா ஓதும் போது ஆமீன் என்று சொல்றோம். இது ஷாஃபி மذஹபினுடைய எல்லா பள்ளிவாசல்லையும் ஆமீன் என்று சப்தமிட்டு தான் சொல்லணும். அதுதான் சட்டம். ஆனால் நல்ல கவனிக்கணும். غَيْرِல் مَغْضُوبِ عَلَيْهِمْ وَلَا الضَّالِّينَ ஆமீன் அப்படின்னு சொன்னா போதும். ரொம்ப அப்படியே பள்ளிவாசலையும் அதர்ற மாதிரி ஆமீன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு சொல்ல வேண்டிய, அப்படி சொன்னீங்கன்னா தொழுது முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி இமாமுக்கு முன்னாடி ருக்குவிலையோ அல்லது சஜிதாலையோ எழுந்திருச்சிங்கன்னு சொன்னா தொழுகை முடிஞ்சு போயிடும். என்னடா இமாம், இந்த இமாம் ருக்கு இவ்வளோ நேரம் பண்ற, சஜிதா இவ்வளோ நேரம் பண்ற, கை வலிக்குது, முட்டு வலிக்குது, கை வலிக்குது நின்றாலும் சரி, முட்டு வலிக்குது நின்றாலும் சரி, இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுகிறோமா சரண்டர் ஆகிட்டோம், அவ்வளோதான். இமாம் ருக்குவிலிருந்து எப்போ எழுந்திருக்கிறதோ அப்போதான் நீங்க எந்திரிக்கணும். இமாம் சஜிதாலிருந்து எப்போ எழுந்திருக்க அப்போதான் நீங்க எந்திரிக்கணும். அதுதான் உங்களுடைய சட்டம். அதுக்கு மீறி நீங்க எழுந்திருச்சீங்க, இமாம் நல்லா இருக்காரு, அவ்வளோ நேரம் செய்யறாரு, சொல்லக்கூடாது. சொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம என்ன நியத் செய்யறோம், யா அல்லாஹ் இந்த தொழுகைய சிறப்புமிக்க கிப்லாவை நோக்கி இந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுகின்றேன், அதான் நியத்து. அப்ப இமாம் என்ன செய்யறாரோ அதைத்தான் நீங்க செய்யணும். இமாம் இவ்வளவு நேரம் பண்றாரு, அவ்வளவு அதெல்லாம் எங்களால பண்ண முடியாதுன்னா நீங்க சொல்லக்கூடாது. சொல்லக்கூடிய உரிமையும் உங்களுக்கு கிடையாது. என்ன செய்யலாம், தொழுகையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இமாம் தனியா கூப்பிட்டு, சிலர் ரொம்ப நேரம் ருக்குல இருக்கீங்க, ரொம்ப நேரம் சஜிதால இருக்கீங்க, அது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படி சொல்லலாம். அதை மீறி இமாம் அது என்னையா அவரு அப்படின்லாம் சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நன்றாக நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு தொழுகை நீங்க தொழுகக்கூடிய அந்த நேரத்துல உங்களுடைய தொழுகையை நீங்களே முறித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்து விடாதீர்கள். இதுதான் மார்க்கத்திட்ட வருது. ஷாஃபி மதஹ்பாக இருந்தாலும் சரி, ஹனஃபி மதஹ்பாக இருந்தாலும் சரி, யாருமே இதை செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனா ஹனஃபி மதஹ்புல ரொம்ப பெரிய அளவுல சொல்லப்பட்டிருக்கு. இமாமுக்கு பின்னாடி நின்றுட்டோம்னா எதையுமே சொல்லக்கூடாது, எதையுமே சொல்லக்கூடாது. என்ன ருக்குவுடைய தஸ்பீஹ், சஜிதாவுடைய தஸ்பீஹ், இதை கூட வந்து நமக்குள்ள கேட்டுக்கிற மாதிரி தான் சொல்லணும். ஹனஃபி மதஹ்புடைய அடிப்படையில் ஷாஃபி மதஹ்புல தான் வந்து இமாமுக்கு பின்னாடி நீங்க தொழுதாலும் அடுத்த துணை சூரா இமாமு ஓதுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்ஹம்து சூரா நீங்க வந்து மெதுவான உங்களுக்குள்ள கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க ஓதிக்கணும்னு ஷாஃபி மதஹ்புல மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஹனஃபியாக இருந்தா இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுகும் போது எதையுமே சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா தொழுகையை புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஹனஃபி மதஹ்பை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இந்த மஹல்லால அதிகமா இருக்கிறீங்க. ஆனா முஸல்லாத்து ஷாஃபி என்று இருக்கிறதுனால சொல்றேன். ஷாஃபியாக இருந்தா நீங்க அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கும் அதே மாதிரி மற்ற சூறாக்கள் ஓதுவதற்கும் உங்களுக்கு தொழுகைகள் அனுமதி உண்டு. இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுதாலும் உங்களுக்கு ஓதுறதுக்கு அனுமதி உண்டு. இன்னும் சொல்ல போனா ஓதுனாதான் அந்த தொழுகை கூடும் என்ற அளவுக்கு ஷாஃபி மதஹ்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஹனஃபி மதஹ்பை பொறுத்தளவுல
முன்னாடி நின்று நம்ம சரண்டர் ஆகிட்டோம்னா எதையுமே சொல்லக்கூடாது, எந்த வார்த்தையுமே சொல்லக்கூடாது. கூடி தஸ்பீஹ், சஜ்தாவுடைய தஸ்பீஹ், அத்தஹியாத்து இதுதான் சொல்லணும். மற்ற எதுக்குமே வாயை திறக்கக்கூடாது. இதுதான் ஹனபி மதத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயம். எனவே இந்த ஒரு மார்க்க திட்டத்தை விளங்கிக் கொண்டு இனி அடுத்து வரக்கூடிய தொழுகைகளில் நாம் பேணுதலாக நாம் சொல்லக்கூடிய பேணுதலாக தொழுது வருவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வார்.